நடிகை மேகா ஆகாஷுக்கு இப்போ திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. மாப்பிள்ளை யார் அப்படிங்கிறதுக்கும் சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு இப்போ கோலாகலமாக வளகாப்பு நடந்திருக்கு. அவங்களே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரஜினியின் பேட்டா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் நடிகை மேகா ஆகாஷ். இவங்க அதற்கு பிறகு என்னை நோக்கி பாயும் தோட்டா, சபாநாயகன், வடக்கப்பட்டு ராமசாமி, மலை பிடிக்காத மனிதன் என ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழில் இவங்களுக்கு அதிக படம் வாய்ப்புகள் கிடைக்காதனால தெலுங்கு படங்கள்லேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகை மேகா ஆகாஷ் சாய் விஷ்ணு என்பவரை காதலித்து வந்த நிலையில் தற்சமயம் பெற்றோரின் சம்மதத்தோடு கேரளாவில் உள்ள கோயிலில் உறவினர்கள் நண்பர்கள் மணியில் மிகவும் எளிமையான முறையில் இவங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அப்போ எடுத்த புகைப்படத்தை தன்னோட சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு, என்றும் எனது சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரிப்பு எல்லாமே இவர் தான் அப்படின்ட்டு பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்து ரசிகர்களும் பிரபலங்கள் பலருக்கும் நடிகை மேகா ஆகாஷுக்கும் விஷ்ணுவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, பாவம் கணேசன் சீரியலில் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானவங்க தான் நடிகை நேகா கவுடா. கல்யாண பரிசு, காயத்ரி, குணா, ரோஜா போன்ற சீரியலில் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டலாம் இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். நடிகை நேகா கவுடா சந்தன் கவுடாவை காதலிச்சு 2018ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நேகா கவுடா தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சொல்லியிருந்தாங்க. இப்போ நேகா கவுடாவுக்கு கோலாகலமாக வளைகாப்பு நடந்திருக்கு. அதில் சின்ன திரை பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் நேகா கவுடா பகிர்ந்திருக்காங்க. அதை பார்த்த பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல டெலிகாஸ்டும் சீரியல் தான் இதயம். இந்த சீரியலானது 2023ஆம் ஆண்டுலேருந்து டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு. இதுவரைக்கும் 300 எபிசோடில் கிடைந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு. இந்த சீரியலில் புவியரசு, ஜன்னி அசோக்குமார் லீட் ரோல் நடிக்கிறாங்க. இப்போ இதயம் சீரியலில் நடிகர் அபினாஷ் இந்தியா இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.